ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு வியூன்னு. நமக்கு தோட்டம் வீடு காடு ஏதாவது ஒன்று இருந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குதுங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் இப்போ ஏற்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போகணுங்க. என்ன வியூ, ஹில் வியூ. அப்படியே இயற்கையின் மடியில் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த ஹில் வியூ எப்படி தான் இருக்குது தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு தோப்பு இப்போ பார்க்க வந்திருக்கிற தோப்பு என்ன மாதிரியான தோப்புன்னு பாருங்கள். அப்படியே தோப்பே பூரா க்ரீனிஷாக இருக்குதுங்க. நம்ம தோப்புக்கு அடுத்தது ஒரு லேண்ட் இருக்குதுங்க, அதுக்கடுத்து அப்படியே மலைங்க. இந்த தோப்பில் உட்காந்துட்டு அப்படியே அந்த மலையை பார்த்தோன்னா நமக்கு இருக்கிற ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிருங்க. அதுதான் அங்கேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஃபால்ஸுங்க. மைண்டுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல தோப்பு வாங்கணுங்க. ஃபுல் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. தண்ணியை பற்றி நம்ம இங்கே ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள் தோப்பு எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தோப்பில் தென்னை மரத்துலேருந்து விழுகிற மட்டை எல்லாமே அதனுடைய அடிப்பகுதியில் போட்டுங்க ஒரு மூடாக்கு மாதிரி பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. சாணி எருவு கொடுக்குறாங்க, கூட இந்த ஓலை பாலை பண்ணாடை அப்படின்னு சொல்லுவாங்க, மரத்துலேருந்து விழுகிறது எல்லாமே போட்டு அதுக்கே உரமாக கொடுக்குறாங்க. தென்னை மரத்தில் காப்பும் அப்படி தாங்க பட்டை கிளப்பிட்டு இருக்குதுங்க. டெய்லியும் தண்ணி பாயக்கூடிய ஒரே தோப்பு இது. டெய்லியும் தண்ணி பாயுங்க. எல்லாமே ஃபுல்லாக ட்ரிப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் ஃபென்சிங் இருக்குதுங்க. இதில் ஒரு கிணறு இருக்குதுங்க, நல்ல ஒரு பெரிய கிணறு. அந்த கிணறு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணி எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஃபால்ஸ் மாதிரி ஒன்று விழுந்துட்டுருக்கு இல்லைங்களா தண்ணி. அந்த தண்ணி டைரெக்டாக காட்டும் பாருங்கள், ஒரு ஃபால்ஸ் மாதிரி விழுந்துட்டுருக்கு. இந்த தண்ணி டைரெக்டாக மலையிலிருந்து இந்த கிணத்துக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு 2 HP தண்ணி இந்த சம்மர்லேயும் உள்ளே விழுந்துட்டுருக்கு. தண்ணி பாருங்கள் மொத்தமாகவே கிணத்துலேருந்து ஒரு 4 அடி தான் கீழே இருக்குதுங்க. தண்ணி தீராதுங்க. இதில் ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் தாங்க இருக்குது. தண்ணி தீரவே தீராது. இந்த சம்மரில் க்ரீனாக பார்க்கக்கூடிய தோப்புங்க இது. ஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஹில் வியூங்க. நீங்கள் ஒரு ரிசார்ட் மாற்றுறீங்க, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃபார்ம் ஸ்டே பண்ணி ஏதாவது சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை பெரிய ரிசார்ட் கட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லேண்டை சூஸ் பண்ணுங்கள். மொத்தமாக 10 ஏக்கர் இருக்குதுங்க. ஆனமலை ஏரியாங்க. ஏக்கர் 85 லட்சம் ரூபாய் சொல்கிறாருங்க. கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. வாட்டர் சோர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது, வியூ பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ரோடு ஃபேஸ் வந்துடுதுங்க உங்களுக்கு. அதுதான் கேட்டு. ஒரு நல்ல பெரிய பண்ணை வீடு, ஓட்டு வீடு, ஒரு பெரிய பண்ணை வீடுங்க. இதுதான் பார்த்துங்க, சூப்பரான வீடுங்க. இந்த லேண்டை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.